வணக்கம். நாம் தமிழர் கட்சி திமுக ரெண்டுமே இடைத்தேர்தலில் ஈரோடு இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க ரெண்டு பேரும் போட்டியிடுறதுக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கலை. சின்னம் ஒதுக்காத என்ன காரணம்? என்ன தேர்தல் முடிகிற வரைக்குமா சின்னம் ஒதுக்காமல் இருப்பீங்க? தேர்தல் அதிகாரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி போலீஸாக இருக்கட்டும் எல்லாமே திமுக கூட கைகூலிகள் ஆகிப்போச்சு. கைகூலித்தனமாக வேலை பார்க்கறது தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி. ஆனால் இவங்களுக்கு இப்போ அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க போலீஸ்காரங்களாக இருக்கட்டும், இந்த தேர்தல் அதிகாரிகளாக இருக்கட்டும் நேர்மையாக இருக்கணும்ல. அதுக்கு தேர்தல் அதிகாரிகள் நேர்மையாக இருந்தால் தான் ஒரு நல்லாட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இவனுங்க காசை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. ஏன்னா முழுக்க ஈரோடு இடைத்தேர்தலில் ஏற்கனவே இவிகேஸ் இளங்கோவன் ஜெயிக்கும் போது பார்த்தா பட்டியில் அடைச்ச மாதிரி அடைச்சி வச்சு அவ்வளோ பேருக்கும் காலையிலேயே அவ்வளோ பேரும் வேன் வச்சு அவ்வளோ தூக்கிறது தான். மொத்தமாக எங்கேயா கூட அடைச்சி வச்சு அவங்களுக்கு தேவையான சாப்பாடாக இருக்கட்டும், தேவையான பொருள் எல்லாம் கொடுக்குறதா இருக்கட்டும், பல வேலைகளை செஞ்சாங்க. வீடுங்களுக்கு கறி கடையில் ஒரு திமுக பிரமுகர் உட்காந்துப்பார். அவங்க வர்றவங்க கறி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரீயாக. இதே போல நிறைய வேலைகளை அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னமோ அடுத்தது அதுதான் செய்ய போகிறாங்க. இன்னும் இருக்குல்ல, இன்னொரு 5 நாள். அந்த 5 நாள் வரைக்கும் இவங்க அட்டுழியம் முழுக்க நடக்கும். ஆனால் இப்போ என்ன, ஒரே ஒரு மக்களுக்கு வருத்தம் இல்லை, இந்த பிஜேபி போட்டியிடல, அதிமுக போட்டியிடல. அதனால் எதிர்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த திமுக காரன் காசை கொஞ்சம் செலவு பண்ண மாட்டாங்க. எப்படினாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்றது தெரிஞ்சு போச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு என்ன ஓட்டு வாங்குவாங்க? 8% ஏற்கனவே வாங்கியிருந்தாங்க. இப்போ இடைத்தேர்தலில் எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியாது. ஆனால் நல்ல ஒரு மனுஷன் நியாயமாக இருக்கிறவனாக இருந்தால் என்ன செய்யணும்? நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் இந்த ஜனநாயகத்தை கொஞ்சமாவது தூக்கி நிறுத்தலாம். இல்லைன்னா அது படுத்து போச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஜனநாயகம்னு ஒன்று கிடையாது. இப்போ ஜனநாயக ஆட்சியும் கிடையாது. இப்போ பார்த்தீங்களா, இந்த ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா கலெக்டரை எழுப்பி விட்டுட்டு அதாவது துணை முதல்வரோட பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேரையும் உட்கார வைக்கிறதுக்கு கலெக்டரையே எழுப்பி விட்டுட்டு ஒரு அமைச்சர் உட்கார வைக்க. என்னையா இது கால கொடுமை. இதுதான் மன்னராட்சியில் இப்படி தான் நடக்கும். அந்த மன்னராட்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இவர்களுடைய மன்னர்கள் மட்டும்தான் ஒரு இடத்துல அதிகாரம் செலுத்துறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே பண்ணுங்க. திமுகவில் எப்பவுமே ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாலே இந்த போலீஸ் தரப்பில் கட்டி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுடைய சொல் பேச்சு தான், திமுகவோட சொல் பேச்சு தான் போலீஸ் கேட்கணும். ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லை, அவிழ்த்து விட்டுருவாங்க. எவனும் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் உடனே அவனை பிடிச்சி உள்ளார போடுவாங்க. இல்லைன்னா டைரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய முதல்வர்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இப்போ அப்படி இருக்கான்னா திமுக ஆட்சியில் அது நடக்காது. இன்னும் மாவட்ட செயலாளருக்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கூடி அவன்கிட்ட கூடி பேச முடியாது. அதுக்குள்ள வட்ட செயலாளரே அவனை மறிச்சிடுவான் அந்த போலீஸை, எவ்வளோ பெரிய போலீஸாக இருக்கட்டும். இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒருத்தன் இந்த பாஸ்கரன் சொல்லிட்டு ஏற்கனவே போலீஸ்க்கு ரொம்ப டஃப் கொடுத்தான்ல அதாவது அவனை இப்போ பூட்டை உடைச்சி அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போனாங்க. அரெஸ்ட் பண்ண போகும்போது உடனே அதுக்கப்புறம் அவனே கதை திறந்துட்டு வந்துட்டான். ஆனால் அவனுக்கு நாங்கள் சட்டத்தையே கரைச்சி குடிச்சிருக்கோம், அவங்கள என்ன வேணாலும் செய்ய முடியும், எதை வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருந்தான் இல்லையா. இப்போ என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி என்ன செஞ்சுருவாங்க? திமுகவில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும், அடைச்சி ஜாமீன் கொடுத்து விடுங்க, அவ்வளோதான். எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க ஜாமீனுக்கு. என்ன கொடூரமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு போலீஸை எதிர்த்து பல வேலைகளை பலவிதமாக பேசுகிறானுங்க. ஆனால் அதை கண்டிக்கிறதுக்கு அங்கே இருக்க அந்த போலீஸாலே முடியாது. ஏன்னா இது திமுக ஆட்சி. ஏன்னா திமுக ஆட்சியில் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பதவி, உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு போலீஸ்க்குன்னு, நீங்கள் அதிகாரத்தை கரெக்டாக நடத்துங்க. உங்களுக்கு யார் என்ன செய்ய முடியும்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்தையே பார்த்தீங்கன்னா போலீஸ் அவங்களுக்கு சாதகமானதை உயர் அதிகாரி
சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே என்ன நடக்கும்? அதுக்கு கீழே இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து அதன் பின்னாடி தான் வழக்கோட விசாரணையே இருக்கும். அதுக்கு மேலே போனால் என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். பின்னாடி ப்ரொமோஷனாக இருக்கட்டும், ஒரு பிளாக் மார்க் கொடுத்து நமக்கு வந்து எதுவும் வரலன்னா சிக்கலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேலே அதுக்கு மேலே விசாரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியே எடுக்க மாட்டாங்க. அதே போல் சாரு அந்த இதெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ சீமான் அவர்கள் வந்து இந்த பெரியார் குப்பையை போயிட்டு கிளறினாங்க. பெரியாருன்றது வந்து ஒரு குப்பைன்றது வந்து தெரியும். அந்த குப்பையை கிளறினா நாற்றம் அடிக்கும். அந்த நாற்றம் அடிக்குதுன்னு சீமான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே அந்த நாற்றத்தில் இறங்கி போனவர் தான் அவர். ஆனால் இப்போ அந்த நாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில் சொன்னோன்னே அவங்களுக்கு கோவம் வருது. நாற்றம் இருக்கிறது உண்மைதான், அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நாங்கள்லாம் ஒதுங்கி இருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே அதிலெல்லாம் போயிட்டு வந்தவங்களுக்கு இதுக்கப்புறம் நாற்றம் இருக்குன்னு நீங்கள் ஒதுங்கி மக்கள்கிட்ட சொல்கிறீங்க. அது உண்மையானது கருத்து. அது நாற்றம் பிடிச்சவன் என்னதெல்லாம் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே தெரியும்ல. அந்த நாற்றத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்போ நம்மளுடைய தேர்தலில் இவங்க வந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் இவங்க சின்னத்தை அறிவிக்க மாட்டாங்களா? இல்லைன்னா ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சின்னத்தை சொல்லுவாங்களா, அறிவிப்பாங்களா? நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது ஓட்டு வாங்காத அளவுக்கு ஒடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட எண்ணம். அது ஒன்று. இப்போ சீமானவர்கள் வந்து 21ஆம் தேதி அங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே சின்னத்தை கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இங்கே 21ஆம் தேதி அவர் போகிறாரு. இங்கே ஒரு திருமுருகன் காந்தின்னு சொல்லிட்டு ஒரு தெருப்பொறிக்கி காந்தி இந்த வெங்காய கழகங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பெரிய வெங்காய கழகங்கள்லாம் சேர்த்துக்கிறாராம். சேர்த்துக்கிட்டு சீமானவர்கள் வீடை முற்றுகையிட போகிறான். டே என்னடா இது? அவர் தான் 21ஆம் தேதி அங்கே போகிறாரு, நீ 22ஆம் தேதி இங்கே முற்றுகையிடுறியா? என்ன ஆள் இல்லாத வீட்டுக்கே என்னால் கதவை தட்டுவீங்களாடா? அவங்க இருக்கும்போது போங்க. ஆனால் நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் சரி தலையில் ஹெல்மெட்டு போட்டு போங்க. எப்படினாலும் அடி வாங்கிட்டு தான் வரப்போறீங்க. திருமுருகன் காந்தி எப்படியாவது ஒரு அடியாவது அடிச்சுருங்கடா, எப்படியாவது. நான் சொல்கிறது என்ன, நீங்கள் எப்படினாலும் அவன் பேசுகிற வாயில கொடுக்க தான் போறீங்கன்றது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தெரியும். அது எனக்கு தெரியும். அதை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவன் தான் பெரிய புடலங்கா மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா திமுகவுக்கு வாடகை விட்டாச்சு. அந்த வாடகை விட்டப்புறம் என்ன செய்ய முடியும்? கொஞ்ச நாளாக கொஞ்சம் காசு சரியாக வரல, மறுபடியும் போட்டு இழுத்து ஏதாவது வருமா? எலெக்ஷன் டைம் வரப்போகுது அடுத்தாப்புல ஒரு வருஷத்தில். போட்டு இழுத்து இப்பயே ஏதாவது போட்டால் தான் காசு கிடைக்கும்ன்றதுக்காக அந்த திருமுருகன் காந்தி இதே போல் வேலைகளை செஞ்சுக்கிட்டு சீமான் அவர்களை எதிர்க்கிறதுக்கு இந்த நாயார், இந்த தெருப்பொறிக்கு நாய் இதுக்குன்னு என்ன வரலாறு இருக்கு? திமுகவுக்கு வாடகைக்கு விட்ட வரலாறை தவிர வேற என்ன வரலாறு இருக்கு இந்த திருமுருகன் காந்திக்கு? இவெல்லாம் பெரியவங்க கூட்டத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு அங்கே போய் சீமான் வீட்டை போய் முற்றுகையிட போறாராம். முற்றுகையிடணும், ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்துட்டா தினந்தோறும் முதல்வர் வீட்டை முற்றுகையிடணும். ஏன்னா அவங்க அவ்வளோ ஆட்சியில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு தினந்தோறும். இந்த பாமக கட்சி 2 பேரை வந்து விடுதலை சிறுத்தை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்கான். என்னையா கொடுமை இது? இந்த கொடுமையெல்லாம் வந்து இந்த திமுக ஆட்சியில் தான் நடக்கும். இதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு நிறைய வேலைகளை செய்கிறது வந்து இந்த திமுக ஆட்சி தான். முழுக்க இந்த திமுக ஆட்சியில் பிரச்சனைகளை வந்து தேடி வர வைப்பாங்க. அப்படின்னா தான் இவங்க வந்து ஆட்சியில் இருக்க முடியும். அதனால் இந்த எடப்பாடி மேலே பழியை போட்டுக்கிட்டு இதில் இவங்க 2 பேருமே வந்து கொள்ளையடிக்கிற குரூப் தான். கொள்ளையடிக்கிறத எவ்வளோக்குள்ள மறைமுகமாக கொள்ளையடிக்கிறதுன்றது அந்த 2 பேருக்குள்ள போட்டி. மற்றபடி இவங்க 2 பேருக்குள்ள வேற போட்டியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த கொடநாடு வழக்கில் வந்து இவரை வந்து பிரச்சனைகளை இழுக்காமல் இருக்கிறதுக்காக எடப்பாடி திமுகவை எதிர்ப்பு மனநிலையிலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காரு. சும்மா வாய் வார்த்தைக்கு ஒரு எதிர்ப்புன்றது மாதிரி சொல்லிக்கிறாரு. அடுத்தாப்புல ஆட்சிக்கு வரணும்ல, மக்களை ஏமாற்றணும்ல, கொள்ளை அடிக்கணும்ல, அதுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி பேச்சுகளெல்லாம் பேசிக்கிட்டு திமுகவை லைட்டாக எதிர்த்து ஊறுகாய் மாதிரி அப்படி சும்மா தொட்டுக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சீமான் அவர்களுக்கு அத்தனை பேரும் சேர்ந்து ஈரோடு இடைத்தேர்தலில் ஓட்டு போட்டால்
ஜனநாயகம் அப்படின்றது வந்து என்னன்னு தெரியும். அதே போல ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா அவன் தன்மானத்தையே விற்கிற மாதிரி. தன்மானத்தை விற்கிறதும் ஓட்டுக்கு காசு வாங்குறதும் ஒன்று தான். வேற எதையும் தொழிலை பண்ணி சம்பாதிக்கிறதுக்கும் அந்த ஓட்டுக்கு காசு வாங்குறதுக்கும் இதுதான் பொருள். அதனால் மக்களே, நீங்கள் வந்து ஓட்டுக்கு காசு வாங்கிறத முதல்ல நிறுத்தினீங்கன்னா உங்களுடைய பசங்க காலம். நீங்கள் இப்போ காசு வாங்கிட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் காசு கொடுத்தவன் ஆட்சியில் இருப்பான். உங்களுடைய பிள்ளைங்க அவன்கிட்ட வந்து கை கட்டி தான் நிற்கணும் ஒரு வேலைக்கு. அதுக்கு நீங்கள் காசு கொடுத்து தான் நீங்கள் அவன் கொடுக்கறது 1000 ரூபாய். ஆனால் நீங்கள் ஒரு வேலை வேணும்னாக்கி லட்சக்கணக்கில் கொடுத்தா தான் வேலை நடக்கும். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அது அந்த தரம் இல்லாத ஆளுங்களை வந்து ஒரு பதவிக்கு வச்சா நம்ம காசு செலவு பண்ணி தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்குமானா தரம் இல்லாத ஆட்கள் ஆட்சியில் இருந்தால் நிச்சயமாக கிடைக்காது. ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்றது ஈரோடு மக்கள்கிட்ட நான் ஒரு